தமிழ்நாட்டுக்கென பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அனைத்து வகை பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கட்டாயமாக பயிற்றுவிக்கப்படும் என அறிவிப்பு. அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு சிந்தனைகள் பள்ளிகளில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். பசுமை பள்ளிகள், பசுமை வகுப்பறைகள் தொடங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் திட்டம் தொடரும். மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க நடவடிக்கை என அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். அமெரிக்க அதிபர் டிரம்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேச்சுவார்த்தை. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் சந்திப்பு நடைபெறும் என டிரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு சீனா அழைப்பு. ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் மோடி சீனா செல்ல இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுத்துள்ள சீனா. பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி வாயிலாக பேச்சு. இந்தியாவுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை. இந்தியா வருமாறு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு சீன அதிபர் அழைப்பு விடுத்த நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பேச்சு. உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர்களுக்கு மானியம் தொடர மத்திய அமைச்சரவை ஒப்புதல். மானியம் வழங்க 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை திரும்ப பெற்ற மத்திய அரசு. திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா ஆகஸ்ட் 11ஆம் தேதி மக்களவையில் மீண்டும் அறிமுகம் செய்யப்படும் என அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிமுறைகளை வெளியிட்டது மாசு கட்டுப்பாட்டு வாரியம். சாலைகளில் பிளாஸ்டிக், தெர்மாக்கோல் போன்ற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என கட்டுப்பாடு. பொதுமக்களிடமிருந்து வரும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க தலைமை செயலாளர் அறிவுறுத்தல். 1 மாதத்தில் குறைகள் களையப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு. தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்னும் நிலையை உருவாக்குவதுதான் அதிமுகவின் லட்சியம். தேர்தல் நேரத்தில் அதற்காக நிறைய திட்டங்களை அறிவிப்போம் என விருதுநகர் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறும் பாமக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொதுக்குழுவை தடை செய்ய கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பு. ராமதாஸ் அன்புமணி இடையே ஈகோ காரணமாகவே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. தந்தை மகன் இடையே பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்ததாகவும் பரஸ்பரம் முகம் பார்த்து பேசவில்லை என்றும் நீதிபதி கருத்து. பாமக பொதுக்குழுவை நடத்தலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது நீதிக்கும் அறத்திற்கும் கிடைத்த வெற்றி. திட்டமிட்டபடி இன்று பொதுக்குழு நடைபெறும் என்று நிர்வாகிகளுக்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு. பாமக பொதுக்குழுவுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மேல்முறையீடு செய்கிறது ராமதாஸ் தரப்பு. சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அன்புமணி தரப்பு உறுதி. மதுரை மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயை தவிர வேறு எந்த முக்கிய பிரமுகர்களும் விருந்தினராக கலந்து கொள்ளவில்லை. மதுரை மாநாட்டிற்கு அனுமதியளிக்க காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தாவேகா தரப்பில் பதில்.
பிரதமர் மோடியுடன் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி சந்திப்பு. தூத்துக்குடி விமான நிலையத்தை மேம்படுத்தியதற்கு நன்றி தெரிவித்து தமிழ்நாடு பிரச்சனைகள் குறித்த கோரிக்கை மனு அளித்த கனிமொழி. வாக்கு திருட்டு, தேர்தல் முறைகேடு மட்டுமல்ல, நாட்டின் அரசியல் அமைப்பில் நடந்த மிகப்பெரிய மோசடி. காலம் மாறும்போது மோசடி செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் என ராகுல் காந்தி எச்சரிக்கை. அரசியலமைப்பு புத்தகத்தை சுமந்து திரியும் ராகுல் காந்தி அதை திறந்து படிக்க வேண்டும் என அமித்ஷா விமர்சனம். ஊடுருவல்காரர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டுமா இல்லையா எனவும் கேள்வி. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக இடி, சிபிஐயை ஏவிவிடும் பாஜக அரசு வாக்காளர் பட்டியல் முறைகேட்டில் நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன்? குற்றச்சாட்டை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுப்பதாக காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து எந்த அரசியல் கட்சியும் இதுவரை ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை. ஒரு உரிமை கோரல் கூட வரவில்லை என தேர்தல் ஆணையம் விளக்கம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் கைகளில் பதாகைகளை ஏந்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம். ஆம்பூரில் அதிமுக பேனர் விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவனும் அவரது தந்தையும் கீழே விழுந்து காயம். மேம்பாலத்தில் ஒட்டப்பட்டிருந்த பேனர் கீழே விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. பரிதாபங்கள் யூடியூப் சேனலை தடை செய்ய கோரி திருவாரூர் எஸ்பி அலுவலகத்தில் முக்குளத்து புலிகள் அமைப்பினர் மனு. சாதி வன்முறையை தூண்டும் விதத்தில் கருத்து பரப்பியதாகவும் சுதாகர் கோபி மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை. ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் ப்ரீ புக்கிங் தமிழ்நாட்டில் தொடங்கியது. கர்நாடகாவில் இன்று காலை 8:01 ப்ரீ புக்கிங் தொடங்கும் என அறிவிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 76,000 நெருங்குவதால் பெண்கள் அதிர்ச்சி. டிரம்பின் வரி விதிப்புக்கு பதிலடியாக அமெரிக்காவிடம் ஆயுதம் வாங்கும் திட்டத்தை நிறுத்தியதாக பரவும் தகவலுக்கு இந்தியா மறுப்பு. பல்வேறு கொள்முதல் செயல்முறைகள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி நடந்து வருவதாக விளக்கம். கம்பன் கழக பொன்விழா ஆண்டு நிறைவு விழாவில் வைரமுத்து உள்ளிட்டோருக்கு விருதுகளை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். வறுமையை ஒழித்து கம்பனின் கனவை நனவாக்கியுள்ளதாக பெருமிதம். வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க முயற்சி நடப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு வாக்காளர்களை டெல்லியிடம் அடமானம் வைக்க இபிஎஸ் துணிந்து விட்டாரா என கேள்வி. திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்க்க துடித்துக் கொண்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போலி வாக்காளர்கள் விவகாரத்தில் அதிமுகவை விமர்சனம் செய்ய திமுகவிற்கு தகுதி கிடையாது என்று துரைமுருகனுக்கு பதிலடி. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு.
செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி. விசாரணை நீதிமன்றத்தில் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் ஒரு இணை அரசாங்கத்தை IAS அதிகாரிகள் நடத்தி வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். கருணாநிதி ஒருபோதும் இதை அனுமதித்திருக்க மாட்டார் என நீதிபதி வேதனை. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் அரசை நடத்தவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். முதல்வர் ஸ்டாலின் தான் அரசை நடத்தி வருவதாக பதில். திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி கிரிவலத்தில் கொட்டும் மழையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. 4 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம். വാഹനങ്ങളുടെ സ്വർണ്ണാഭരണങ്ങൾ സേഫ്റ്റി പിൻ ഉപയോഗിച്ച് സുരക്ഷിതമാക്കുക. ராமருக்கு கோவில் கட்டியது போல் அவரது மனைவி சீதா தேவிக்கும் பிரம்மாண்ட கோவில். சீதா தேவியின் பிறப்பிடமாக கருதப்படும் பீகாரில் உள்ள புனௌராதாம் பகுதியில் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டினார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் பெண்கள் கொன்று புதைக்கப்பட்ட விவகாரத்தில் செய்திகளை வெளியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கோவில் நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை விசாரணை நீதிமன்றமே விசாரிக்கும் என அறிவிப்பு. நரைத்த தாடியுடன் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டது போன்ற புகைப்படம் வெளியிட்ட விராட் கோலி. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடருக்காக பயிற்சியை தொடங்கியுள்ளதால் ரசிகர்கள் உற்சாகம். காசாவில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களின் ஏற்றுமதிகளுக்கு தடை விதித்தார் ஜெர்மனி அதிபர் ஃப்ரைட்ஸ் மில்ஸ். ஜெர்மனியின் இந்த முடிவு ஏமாற்றம் அளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கருத்து. போதைப்பொருள் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவினால் 438 கோடி ரூபாய் சன்மானம். ஏற்கனவே 131 கோடி ரூபாய் அறிவித்திருந்த நிலையில் தற்போது உயர்த்தி அறிவித்தது அமெரிக்கா. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஹோட்டலில் சாப்பிட்ட சிறிது நேரத்தில் கல்லூரி மாணவி உயிரிழப்பு. சிக்கன் ரைஸ் தான் உயிரிழப்புக்கு காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் போலீசார் விசாரணை. சேலம் மாவட்டம் பூமரத்துப்பட்டி அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் பல்லி கிடந்ததால் பரபரப்பு. பல்லி விழுந்த குடிநீரை அருந்திய 7 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம்.